ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் நேற்று ஆருத்ரா தரிசனம் 10வது நாள் நிறைவு நாள். அது காலையிலே போனோம். நல்லா இருந்தது. ஏன்னா ஆருத்ரா தரிசனம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மார்கழி மாதத்தில் வரும். 10 நாள் திருவிழாங்கும்போது முதல் நாள் ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் நல்லா சாமி அபிஷேகம் ஆராதனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாணிக்க வாசகர் தான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜையே வைப்பாங்க. அபிஷேகம் எல்லாமே மாணிக்கவாசருக்கு முடிச்சுட்டு அப்புறமா தான் நடராஜருக்கும் அம்பாளுக்கும் செய்வாங்க. மாணிக்கவாசர் முன்னாடியே பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அது நடராஜருக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் தான் நடராஜர் அதுக்கப்புறம் பின்னாடி போகும். நடராஜரை பார்த்த மாணிக்க தான் மாணிக்கவாசர் கொண்டு போவாங்க. திருவிழாவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நேற்றைக்கு நிறைவு நாள். அது ஆருத்ரா தரிசனம், அப்புறம் திருவாதிரை, பவர்னை எல்லாமே ஒன்றா வர்றதுனால அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டமும் கோயிலில் ஜாஸ்தி ரொம்ப இருந்தது. இருந்தாலும் அப்போ ஒரு அந்த திருவாதிரை அன்னைக்காவது இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை அன்னைக்கு உளுந்து மாவு வச்சு களி கிண்டி எல்லாரும் வீட்லேயுமே ஒரு திருவாதிரை அன்று ஒரு வாய் களின்னு சொல்லுவாங்க. பழமொழியெல்லாம் இப்போ யாரும் கடைப்பிடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஆனால் இப்போ அதில் 150% அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி களி எல்லார் வீட்லேயுமே இப்படி கொஞ்சமாவது களிக்கணும். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அது செய்ய தெரியுமா என்னன்னு தெரியலை. ஆனால் இப்போ முன்னாடி உள்ளவங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி செய்வாங்க. காலையிலே எழுந்திரிச்சு மார்கழி மாதங்கிறனால எல்லா கோயில்கள்லாம் திறந்துருக்கும். திறக்காத கோயிலெல்லாம் திறந்துருக்கும். அது களி கிண்டிடுவாங்க. களி ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமா அவங்களும் குழந்தைகளுக்கு கொடுத்து தானும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல்லக்கு தூக்கி கோயிலை ஃபுல்லாக 3 சுற்றுவாங்க. அப்போ நடராஜருக்கு முன்னாடி இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, பாம்பு நடனம் தான் ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா ஆருத்ரா நடராஜர் தில்லை நடராஜர் அப்போ நல்லா பயங்கரமாக இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ பழையங்காலத்திலேருந்து இப்போ சில கோயில்களில், இந்த பெரிய பெரிய கோயில்களில், பழங்காலத்து கோயில்களில் அது எப்பயுமே நடக்கும். இந்த மாதிரி களி மாதத்தில் அதில் ஒரு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறவர் தான் இந்த மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடினார். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை வீடியோ எடுத்தோம். சரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அவரும் 1 மணி நேரமாக பல்லக்குக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருந்தார். இது அங்கேயே கருவறையில் இருக்கிற நடராஜர். அதுக்கப்புறமா எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் கிளம்புறப்பவே அபிஷேகமும் ஆராதனையும் எல்லாமே இருந்தது. பிறகு அதுக்கப்புறமா வெளியில் வர்றப்போ பிரசாதம் புளி சாதம், களி, அப்புறம் தயிர் சாதம் எல்லாமே கொடுத்தாங்க. வாங்கிட்டோம். சாமியெல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.